உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பசுமை இல்லத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 22 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த உலருணவுப் பொதிகளை வழங்குவதற்கு பசுமை இல்லத்தினூடாக ஜெனோவா இத்தாலியில் வசித்து வரும் திரு தேவராஜா, திருமதி பாமினி, திரு கண்ணன், திரு சுதன் ஆகியோர் நிதி அனுசரணை வழங்கியிருந்தனர். இந்த அவசரகால அனர்த்தத்திற்கு காலமுணர்ந்து உடனடியான உதவியை வழங்கிய உள்ளங்களுக்கு பசுமை இல்லம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். பசுமை இல்லம் வறுமை ஒழிப்போம், பசுமை வளர்ப்போம், வறுமை ஒழிப்போம் என்ற ஒரு துணைப்பொருளில் நாங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பசுமை கிராமமாக கிட்டத்தட்ட 42 கிராமத்தை உருவாக்கி அவங்க பலன் பெறக்கூடிய அளவில் மாற்றம் பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த உலருணவு பொதிகளை நாங்கள் வினயமாக கேட்டிருந்தது. ஒரு நெடுஞ்சனை என்னும் கிராமத்துக்கு நாங்கள் இதை கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு அந்த பிரதேச செயலகத்தால் கொடுக்கப்பட்ட காரணத்தினால இப்போ இந்த உணவு பொதிகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராய்மடுவில் இருக்கிற, அதாவது மாற்றுத்திறனாளிகள், அதாவது கால் கை கண் இழந்தவர்களுக்கு இந்த உணவு பொதிகளை வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த உணவு பொதியை பசுமை இல்லத்தின் ஊடாக நிதி வழங்கியவர் யார் என்று பார்த்தோம்னு சொன்னால் தேவராஜா, பாமினி, அதோடு சேர்த்து கண்ணன், சுதன், ஜெனோவா இத்தாலியில் இருக்கிறாங்க. ஜெனோவா இத்தாலியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த உலருணவு பொதியை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களும் ஒரு சிறுதுளி பெருதுள்ளமாக ஒரு 2 பேர் 3 பேர் சேர்த்து இதுக்கு ஒரு சிறு அனுப்பி அவங்க எங்கள் பசுமையிலோடாக இதை வழங்குகிறோம். ஆகவே இவங்களுக்கு நாங்கள் பசுமையின் சார்பாகவும் இங்கே இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் இனதி சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற இல்லை, நாங்கள் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த உணவுப் பொருட்களை வழங்கிய பசுமை இல்லத்தவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும், அந்த நிறுவனத்தூடாக எங்களை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து இந்த பொருட்களை கொடுப்பதற்கு நிதி வழங்கிய அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.